இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவறாமல் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். உங்களுக்கு அறிமுகமான மற்றவங்களுக்கும் நீங்கள் அறியப்படுத்துங்கள். ஊழியத்தில் எங்களை பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகையானாலும், புஸ்தகங்களானாலும் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஏன் சுவர்புறமாய் திரும்ப வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தியிலே கேள்வி. ஜெபிக்கிறவன் வானத்தை பார்த்து அண்ணாந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்கலாமே. ஆனால் இவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுடைய காரியத்தை குறித்து முந்தின அதிகாரங்களிலே அதிகமாய் நான் வாசிக்க முடியும். அவர் வியாதிப்பட்டார். மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இனி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த எசேக்கியா ராஜா தான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி சோர்வுபுறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுகிறான் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். அவன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இவன் சுவர்புறமாய் திரும்பினான்? அல்லது சுவர்புறமாய் திரும்புவது என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன காரியங்களை இதில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது சுவர்புறமாய் திரும்பினான் என்று சொன்னால், தன்னை சுற்றி இருக்கிற, தன்னை சூழ்ந்து இருக்கிற மனுஷரை விட்டு அவன் திரும்புகிறான். மனுஷரை விட்டு அவன் திரும்புகிறான். தேவனோடு நல்மனம் பொருந்த விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிற, தேவனுடைய பிரசன்னத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது மனுஷரை விட்டு, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விட்டு தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய எண்ணங்கள், இவைகளை முதலாவது திருப்ப வேண்டும். அது மிக முக்கியம். அந்த மனுஷரை குறித்த எண்ணங்கள், அவர்கள் செய்த காரியங்கள், அவர்களால் ஏற்பட்ட நஷ்டங்கள், இவை அனைத்தும் நம்முடைய மனதில் இருக்கும் மட்டும் அந்த ஒரு முகம் வராது, ஒரு மனம் வராது. ஆக சூர்புறமாய் திரும்பினான் என்று சொன்னால், எழுத்தின்படி தன்னை சுற்றி இருக்கிற மனுஷரை விட்டு அவன் திரும்புகிறான். அதுதான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே விதமாய் நாம் வாசிக்கிறோம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். எனக்கு விரோதம் பண்ணினது யார்? என்னை காயப்படுத்துறது யார்? எனக்கு நோவு உண்டாக்கும்படி செய்கிற காரியங்களை யார்? யாரோ ஒருவர், எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் போகட்டும், பார்க்கலாம் என்று விட்டு விடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்னுடைய பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் தன் குதிகாலை தூக்கினான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வந்திருப்பது யார்? உங்களை அற்பமாய் பேசுவது யார்? உங்களை அவதூறாய் நடத்துவது யார்? உங்களோடு இருந்த மனிதர் அல்லவா? அவர்களை குறித்த சிந்தனையை விட்டு முதலாவது நீங்கள் திரும்புங்கள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வேதனைகள், அவள் செய்த காரியங்கள் உங்களுடைய நினைவில் இருக்கும் வரை நீங்கள் ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு தடை உண்டாக்குகிறதா இருக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அவன் சோர்வுபுறமாய் திரும்பினான் என்றால் மனுஷரை விட்டு அவன் திரும்புகிறான். அதற்கு, அதாவது தனக்கு வேதனை, காயங்கள், நோவை உண்டாக்குகிற அந்த மனுஷரை காரியங்கள் சிந்தனையில் இருக்கிறது அல்லவா, அது முதலாவது மாறட்டும். அது முதலாவது உங்களுடைய நினைவை விட்டு வெளியே போகட்டும். அதற்காக முதலாவது ஆண்டவருடைய கரத்தில் ஜெபிங்க. அது இருக்கிற வரைக்கும் உங்களை எதையாவது ஒரு பலவீனத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அது உங்களை குத்திக்கொண்டே இருக்கும். அது தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தடையாகவே இருக்கும். உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒருவேளை
ஏன் நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்றைக்கு அந்த மனுஷரால் ஏற்பட்ட காயங்கள், வேதனைகளை விட்டு உங்களை திருப்புங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக, மனுஷருடைய கையில விழாதிருப்பேனாக. மனுஷருடைய கையில விழாதிருப்பேனாக. மனுஷரை விட்டு அவன் தன்னை திருப்பிக் கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதேதான் ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இரண்டாவது நாம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொன்னால், உலகத்தை விட்டு அவன் தன்னை திருப்பிக் கொள்கிறான். சோர்வரமாய் திரும்பினான் என்று சொன்னால், எப்பொழுது அவனுக்கு முன்னால் சுவர் தான் இருக்கிறது, மனிதர் இல்லை. அதே போல இரண்டாவது உலகத்தை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கு அனுகூலமாக இருந்த உலகம், இதுவரைக்கு அனுகூலமாக இருந்த காரியங்கள், இதுவரைக்கு பயனுள்ளதாக இருந்த சம்பவங்கள், அவைகளை விட்டு தன்னை திருப்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? தேவனுடைய முகம் பார்க்க வேண்டும், தேவனுடைய முகம் மறைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டுமானால் உலகத்தின் காரியங்களை, இதுவரை அனுகூலமாக இருந்த காரியங்களை சிந்திக்கிற சிந்தனை இருக்கிற வரை நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆகினாலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு அனுகூலமாக இருந்த காரியமானாலும் அதையும் நான் விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன்னுடைய மகனோடு கூட பலி செலுத்தப்படுவதற்காக கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு போகும்போது, குறித்த இடத்தை தூரத்தில் கண்டவுடனே தன் வேலைக்காரர்களை அழைத்து அவன் சொல்கிறான், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டான் போய் பலி செலுத்தி வருகிறோம். பலி செலுத்த வேண்டிய இடத்திற்கு நீங்கள் தேவையில்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு அனுகூலமாய் வந்தீர்கள், எங்கள் விறகு கட்டையிலே கழுதைக்கு மேலே வைத்து சுமந்து கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய உதவி, உங்களுடைய காரியம் இதோடு நிற்கட்டும், நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள். பலி செலுத்துவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு நானும் பிள்ளையாண்டானும் போவோம். பார்த்தீங்களா? அப்படியே அதில் பிரித்து விடுகிற அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், வேலைக்காரனை நமக்கு முன்னாலே போ சொல்லு, நீ தரித்து நில், நான் உன்னோடு பேச வேண்டிய தேவனுடைய வார்த்தை இருக்கு. நான் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை உனக்கு சொல்ல வேண்டுமானால் வேலைக்காரர்கள் நம்மோடு இருக்கக்கூடாது, அவங்களை முன்னால் போ சொல். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு இதுவரை அனுகூலமான காரியமானாலும், அனுகூலமான நபரானாலும், யாரானாலும் அவர்களை நீங்கள் மாற்ற வேண்டும், அவர்களை விட்டு உங்களுடைய சிந்தையை நீங்கள் திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவன் சோர்வுரமாக திரும்புடைய இரண்டாவது ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஜெபத்திலே ஒருமனமாக இருக்க முடியாதபடி, ஜெபத்திலே பலனடைய முடியாதபடி, எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட மனுஷரால் ஏற்பட்ட காயங்கள் அவருடைய மனதை விட்டு மாறாததுனாலே, அனுகூலமாக இருந்த காரியம் என்று சொல்லி அவர்களை தன்னை விட்டு விலக்காததுனாலே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் பலனடைய முடியவில்லையே. காரணம் என்ன? இந்த அகற்றப்பட வேண்டிய, இந்த விலக்கப்பட வேண்டிய காரியங்கள் விலக்கப்படாதனால் தான் உங்களால் முடியவில்லை. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். 3வது நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிற வியாதியின் தன்மை, அதை விட்டு அவன் விலகுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால், யோபின் மனைவி யோபை பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே யோபுவை இதே மனைவி பல முறை பார்த்திருக்கிறாள், நன்றாய் தெரியும். ஆனாலும் இப்பொழுது அவன் சரீரத்திலே பருக்கள், வியாதி உள்ளவனாய் இருக்கிறான், ஓடு எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான், அவ்வளவான வேதனை. அப்படியானால் அவள் யோபை பார்க்கிறான் என்கிற எழுத்தில் இருந்தாலும் யோபின் சரீரத்தில் இருக்கிற வியாதியை, அந்த கொடூரத்தை, அந்த வேதனையின் அனுபவத்தை அவள் உற்று பார்க்கிறாள். அதை உற்று பார்த்த போது அவள் வாயில வருகிற வார்த்தை கவனிங்கள், இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீர்களோ, தேவனை தூசித்து சிவனை விடும். 10 பிள்ளைகள், சகல ஒட்டகம், ஆடு மாடு எல்லாம் ஒரே நாளிலே இழந்த போது யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை யோபு சொல்லும் போது யோபின் மனைவியும் கூட தான் இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பிள்ளைகள், அவ்வளவு சொத்து, அவ்வளவு ஜீவன்கள் எல்லாம் இழந்த போது தன் கணவனோடு சேர்ந்து
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன அதே மனைவி எப்பொழுது சொல்கிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் காரணம் அந்த வியாதியை உற்று பார்க்கிறதுனால. என்னைக்கு ஒரு விசுவாசியோ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பலவீனங்களை உற்று பார்க்கிறீர்களோ, நஷ்டத்தை உற்று பார்க்கிறீர்களோ, வியாதி கஷ்டத்தை உற்று பார்க்கிறீர்களோ, பலவீனமான வார்த்தை உங்கள் வாயில வருகிறது, வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், ஏன் இந்த இடத்துல வெட்கப்படும்படி விட்டு விட்டார், ஏன் எல்லாரும் சிரிக்கும்படி என்னை ஒப்பு கொடுத்து விட்டார் என்கிற ஒரு வேதனையின் அனுபவங்கள், வேதனையின் வார்த்தைகள் உங்கள் வாயில வருகிறதானால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பார்க்க வேண்டிய, கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமுகமாக இருக்க வேண்டிய உங்களுடைய கண்கள் அந்த வியாதியை உற்று நோக்குகிறது, அந்த பலவீனத்தை உற்று நோக்குகிறது. அந்த பலவீனத்தை அது கவனிக்கிறபடினால் உங்களுடைய உள்ளான மனுஷன்ல பலவீனம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட பலவீனமான வார்த்தை உங்கள் வாயில வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பலவீனமான வார்த்தை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தனக்கு நோவு உண்டாக்குகிற, தனக்கு வேதனை உண்டாக்குகிற அந்த வியாதியின் கூரை விட்டு, வியாதியின் தன்மை விட்டு அவன் திரும்பி சோர்பக்கமாய் திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த யோபை நேசித்த அந்த மனைவி எப்பொழுது அவருடைய வியாதியின் தன்மையை உற்று நோக்கினாலோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிற வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வேதனையின் அனுபவத்தை அவள் வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிறான். அதற்கு தன்னை விலக்கி அவன் காத்துக்கொள்கிற நன்மை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்களும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு, சாபங்களுக்கு உங்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். நியாயாதிபதி 11:35 எப்தா என்கிற மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, அவனும் ஜெயம் கிடைத்து வரும்பொழுது எதிரே வந்த மகளை பலி செலுத்த வேண்டிய நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டு வருது. வயசுகளை கிழித்து கொண்டு கதறுகிறான். ஆனாலும் சொல்லுகிறான், என் வாயத்திற்கு சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது, அதேபடியே செய்து முடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சூழ்நிலை காரியங்களை விட்டு, வியாதியை பார்க்கிற தன்மை விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். அதே தான் எசேக்கியா செய்தான். கடைசியாக மனுஷரை விட்டு, உலகத்தை விட்டு, இந்த வியாதியின் தன்மையை கவனிக்கிற அனுபவத்தை விட திருப்பினான். முடிவு என்ன? கர்த்தருக்கு நேராக திருப்பினான். இந்த 3 காரியங்களில் அவனுக்குள்ளே ஜெயம் வரும்போது தேவனை பார்ப்பதற்கு அவனுக்கு தடை இல்லை. தேவனை பார்ப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு, கர்த்தரை நோக்கி கெஞ்சுவதற்கு அவனுக்கு வசதியாக இருக்கிறது, அவனுக்கு சுபிட்சமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உடனடியாக வருகிறது. வெளியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற ஏசாயாவை, தீர்க்கதரிசியை, நீ திரும்பி போ, அவனிடத்துல போய் சொல்லு, உன்னுடைய ஆயுசு நாட்டில் நான் கூட்டி கொடுக்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. எப்படி? இந்த 3 காரியத்திலே ஜெயம் எடுத்தபடினால். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஜெயமான காரியங்களை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஜெபிக்கிறேனே, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையா என்கிற அங்கலாப்பருடைய இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பது உண்மை, ஆனால் உங்களை காயப்படுத்தின மனுஷரை குறித்த சிந்தை விலகிவிட்டுயா? உங்களுக்கு நன்மையாக அனுகூலமாக இருந்த காரியமானாலும் வேலைக்காரர் ஒதுக்கிவிட்டது போல ஒதுக்க வேண்டிய காரியங்களை நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களா? வியாதியின் தன்மை உற்று பார்க்கிற சுபாவத்தை விட்டு விலகி இருக்கிறீங்களா? இந்த 3 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமாய் நடந்திருக்குமானால் தேவனை பார்ப்பதற்கு தடை இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதற்கு தடை இல்லை, நிச்சயமாய் பதில் கிடைக்கும். எசேக்கியா ராஜா இந்த 3 காரியங்களிலும் தன்னை சீர்படுத்தும்படியாக சுவரோரமாய் திரும்பினான். கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். உடனடியாக பதில் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி வெளியே போனவனே உடனே வர சொல்லி திரும்ப சொல்லிட்டாரு, 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் தொழில் ஜெயமாக இருக்க, உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை தடைகள் நீங்கி திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதல் சொல்லப்பட்ட 3 சரி பண்ணுங்க. தேவனை நோக்கி பாருங்க, பரலோகம் இறங்கும், ஆண்டுடைய வார்த்தை கேட்கும், தடைகள் நீங்கும், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெயம் கொடுக்க அவர் ஆயத்தம். மனுஷரை விட்டு, உலகத்தை விட்டு, வியாதி பார்க்க தன்மை விட்டு நீங்கள் ஆயத்தமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். யார் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு தங்களை உணர்ந்து அர்ப்பணித்து மனுஷரை விட்டு, உலகத்தை விட்டு, நஷ்டமான சூழ்நிலை, வியாதியின் தன்மைகள் விட்டு விலகி, தங்களை விலக்கி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் எல்லாரும் ஜெயமடைவதற்காக ஸ்தோத்திரம்.
நன்மையின் கிருபையும் தொடரட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.